என்னது இந்த கோழி முட்டைய அடைக்கு வச்சா பொரிக்கவே பொரிக்காதா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழி முட்டைய நம்ம அடைக்கி வச்சா பொரிக்கவே பொரிக்காது. அது எந்த கோழியோட முட்டைன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோ இந்த வீடியோல காட்டுறல ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டையான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. நான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல சேல் பண்ற எக்க பத்தி சொல்றேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வெள்ளை கோழி முட்டைன்னு தான் சொல்லி கேட்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்டா லெகான் கோழியோட முட்டையா தான் இருக்கும். அதே கோழி தான் நம்ம கிட்ட கலர் குஞ்சாவும் பாத்தீங்கன்னா சேல் பண்ணுவாங்க. இந்த கலர் கோழி குஞ்சா நிறைய பேர் வாங்கி வளர்த்திருப்பீங்க. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே சேவலா தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோழி குஞ்சு பிறந்த உடனே பாத்தீங்கன்னா பெட்டை கோழி குஞ்சையும் ஆண் கோழி குஞ்சையும் தனியே பிரிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பெட்டை கோழி எல்லாம் ஃபார்முக்கும் சேவலை பாத்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சாவும் வித்துருவாங்க. இதுக்கும் வெள்ளை கோழி முட்டை பொரிக்காம இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க? நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழி முட்டை இடுறதுக்கு சேவலே தேவையில்லைன்னு சொல்லியிருப்போம். அதேதான் பாத்தீங்கன்னா இங்கேயும் பண்றாங்க. இப்ப சேவல் இல்லாம அந்த கோழிங்க எல்லாம் முட்டையிடும். அந்த முட்டையில பாத்தீங்கன்னா கருவே உண்டாயிருக்காது. இதனால பாத்தீங்கன்னா அந்த முட்டைய அடையில வச்சாலும் பொரிக்காது. அவ்வளவுதான ப்ராப்ளம். அதுக்கு சேவலையும் சேர்த்து வளர்க்கலாமேன்னு கேட்டீங்கன்னா, கோழியை மட்டும் வளர்க்கும் போது அதுக்கான இடம் கம்மியா இருக்கும். இது கூட சேவலை விட்டு வளர்க்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு கோழி விடுறதுக்கு இன்னும் இடத்தை பெருசு பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதுக்காக தீனிக்காகவும் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ கடையில விக்கிற முட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா 5 ரூபாயில இருந்து 6 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அந்த முட்டையை சேல் பண்றதுக்கான முக்கியமான மோட்டிவ் என்னன்னா நம்ம ஃபுட்டுக்காக மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இவங்களால மட்டும் எப்படி அந்த கோழி முட்டையை பொரிக்க வைக்க முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இதை செக் பண்ற விதமா நம்ம இன்குபேட்டர்ல வெள்ளை கோழி முட்டையை வாங்கி வச்சு பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா கடையில விக்கிற முட்டையுமே அடையில வச்சா பொரிக்கவே பொரிக்காதுங்க. கோழி வளர்க்கறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இந்த பதிவு பாத்தீங்கன்னா கோழி வளர்க்காதவங்களுக்கு தான்.